பொது அறிந்தே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்ததாக கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன், விஜய் போதும், திருமாவளவன் தேவையில்லை என்ற முடிவை விகடன் நிறுவனத்தால் எப்படி எடுக்க முடிந்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று வெளியாக உள்ள அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது குறித்தும் அதன் பின்னால் நடந்த நிகழ்வுகள் குறித்தும் விசிக தலைவர் திருமாவளவன் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விஜயின் மாநாட்டு உரைக்கு முன்பே புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பங்கேற்பதை அறிந்தும் அதில் தான் பங்கேற்க இசைவு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விஜயின் மாநாட்டு உரைக்கு பின்னர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் அவர் என்ன பேசுவாரோ என்ற அச்சத்தை பதிப்பகத்தாரிடம் வெளிப்படுத்தியதாக திருமாவளவன் கூறியுள்ளார். அப்போது புத்தக வெளியீட்டு விழா மேடையில் விஜய் துளியும் அரசியல் பேச மாட்டார் என விகடன் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக திருமாவளவன் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதன் பிறகே நாளேடு ஒன்று திடீரென்று இதனை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டு புத்தக வெளியீட்டு விழாவை பூதாகரப்படுத்தி அரசியலாக்கியதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் இதனை விமர்சிக்கும் பலர் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். அந்த நாளேட்டின் செய்தியை கண்டதும் விஜயை வைத்தே அந்நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று பதிப்பகத்தாரிடம் தான் கூறியதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தன்னை விமர்சிப்பவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இசைவளித்த திருமாவளவனை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை நடத்திட விகடன் முடிவெடுத்தது குறித்து எந்த கேள்வியையும் ஏன் எழுப்பவில்லை என வினவியுள்ளார். தன்னை ஒரு கருவியாக கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் காய் நகர்த்த பார்க்கிறார்கள் என்பதை அறிந்த பின்னர் எங்கனம் தான் இதற்கு இடம் கொடுக்க இயலும் என்று ஆவேசமாக கூறியுள்ளார். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதுமறிந்தே தகர்த்தோம் என்று தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் திருமணிமுத்தாற்றில் ரசாயன நுரையுடன் நீர் செல்வதால் பொதுமக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளது. ஏற்காடு மலை அடிவாரத்தில் உற்பத்தியாகும் திருமணிமுத்தாறு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. இந்நிலையில் ஆற்றில் சாக்கடை மற்றும் சாயக்கழிவு நீர் கலக்கப்படுவதால் கரு நிறத்துடன் நுரை பொங்கி நீர் செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் சாயக்கழிவு கலந்த நீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்றபோது அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரத்தில் இருவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே இருவேல்பட்டு கிராமத்தில் வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் பொன்முடி கடந்த 3ஆம் தேதி ஆய்வு செய்தார். அப்போது அவர் மீது சேறு வீசப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சரின் பாதுகாவலர் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்ற ராமகிருஷ்ணன், விஜயராணி ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிதிலமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராந்தம் கொரட்டூர் கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதானதால் மாற்று இடத்தில் புதிய தொட்டி கட்டப்பட்டுள்ளது. பழைய நீர்த்தேக்க தொட்டி பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படும் முன்னர் அந்த தொட்டியை இடித்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. எங்க தம்பி வீட்டு மேலே என் வீட்டு மேலே சாயிற கண்டிஷன்ல இருக்குது. உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை, பயமா இருக்குது. இதுல எதனா உயிர் சாதம் ஆச்சுன்னா இவங்க தான் பொறுப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் வருவாய் வட்டாட்சியரின் கார் மின்மாற்றி மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். வட்டாட்சியர் அந்தோணிராஜின் கார் கோழியூர் கிராம சாலையில் பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் அந்தோணிராஜ், காரின் ஓட்டுநர், பின்னால் அமர்ந்திருந்த 2 பேர் என 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இவர்கள் அனைவரும் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் சீர்வரிசை வழங்கி உதவி செய்தனர். மதுரை மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இசக்கியம்மாள் என்கிற அபி. இவருக்கும் காரைக்குடியைச் சேர்ந்த புஷ்பராஜுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. காரைக்குடி வஉசி சாலையில் உள்ள மண்டபத்தில் இவர்களுக்கு திருமணம் நடந்தது. அப்போது சிவகங்கை மாவட்ட தாவைக்க நிர்வாகிகள் சேர்ந்து பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், பித்தளை அண்டா, சில்வர் பாத்திரங்கள் என 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சீர்வரிசையாக வழங்கி உதவினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மேட்டுமருதூரில் 90 ஆண்டு பழமையான கல்லுப்பாலத்தில் ஏற்பட்ட பள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுமருதூரில் கடந்த 90 ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்து வந்த கல்லுப்பாலத்தின் கீழ் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை தேங்கியதில் பள்ளம் ஏற்பட்டது. இதையடுத்து பள்ளம் ஏற்பட்ட பகுதியின் பக்கவாட்டில் மணல் மூட்டைகளை அடுக்கி விபத்தை தவிர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பழனியில் விபத்தில் இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் 2 அரசு பேருந்துகளை நீதிமன்றம் ஜப்தி செய்தது.
2019ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஓடைப்பட்டையைச் சேர்ந்த பழனிசாமி காரில் சென்றபோது அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இது தொடர்பாக அவரது மனைவி தொடுத்த வழக்கில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. நிறைவேற்றுதல் மனு விசாரணைக்கு வந்தபோதும் இழப்பீடு வழங்காதது தெரியவந்ததை அடுத்து வட்டியோடு சேர்த்து 35,41,597 ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் தவறினால் 2 பேருந்துகள் ஜப்தி செய்யப்படும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்போது வரை இழப்பீடு வழங்கப்படாத நிலையில் இன்று பழனி பேருந்து நிலையத்தில் இருந்த அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடியோடு சாய்ந்த மின்கம்பத்தை கட்டைமுறை முட்டுக் கொடுத்து நிறுத்தி வைத்திருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக மைநந்தல் மட்டதாரி செல்லும் சாலையில் மின்கம்பம் ஒன்று அடியோடு சாய்ந்தது. பொதுமக்களின் புகாரின் பேரில் நேரில் வந்த மின்வாரிய அலுவலர்கள் சாய்ந்த மின்கம்பத்தை முழுமையாக சரி செய்யாமல் சிறிய கட்டையை கொண்டு முட்டுக் கொடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் மின்கம்பம் எப்பொழுது கீழே விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் நிலை உள்ளது. தூத்துக்குடியில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட அண்ணனும் தங்கையும் கைது செய்யப்பட்டனர். திரைஸ்புரம் பண்டுகரை சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரித்தபோது அவர்களிடம் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5.5 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட மைக்கோல் ராஜையும் அவரது சகோதரி ஜெயாவையும் கைது செய்தனர். மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சிவப்பு காது ஸ்லைட்டர் ஆமைகள் மீட்கப்பட்டன. கடந்த 3ஆம் தேதி மலேசியாவில் இருந்து வந்த விமானத்தில் 5193 ஆமைகள் கடத்தப்பட்டது. சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆமைகள் நாடு கடத்துவதற்காக ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. நாகை அரசு பேருந்தும் ஆட்டோவும் மோதிய விபத்தில் 4 பெண்கள் காயமடைந்தனர். சிக்கல் புறவாச்சேரி அருகே சாலை வளைவில் திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் காயமடைந்த 4 பெண்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்தில் பதுங்கியிருந்த 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பங்களாபுதூரில் விவசாய தோட்டம் ஒன்றில் 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோபி தீயணைப்பு துறையினர் அதனை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை பள்ளி நிர்வாகம் வெளியேற சொன்னதால் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயலால் நிலச்சரிவு ஏற்பட்ட வஉசி நகரைச் சேர்ந்த மக்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் தனியார் மண்டபத்திலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தினரும் தனியார் மண்டபத்தினரும் அவர்களை வெளியேற சொன்னதால் பாதிக்கப்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் கலந்து கொண்டார். அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது மனைவி அஞ்சலியுடன் கலந்து கொண்டார். மேலும் தொழிலதிபர் குமாரமங்கலம் பிர்லா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர்.